I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் மலர் என்ற சின்ன இளவரசி வாழ்ந்து வந்தாள். மலருக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கும். பூக்களோடு பேசுவதே அவளுக்கு பிடித்த விளையாட்டு. ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் இருந்தபோது அவளை சுற்றி ஒரு ஒளி பிரகாசித்தது. இது என்ன ஒளி என்று ஆச்சரியத்துடன் மலர் பார்த்தாள். ஒரு சின்ன மின்னும் ஏஞ்சல் பட்டாம்பூச்சி அவள் முன் வந்தது. அது பேசினது, நான் லூமி, இந்த ராஜ்யத்தின் மாயத்தை காக்க வந்த தோழி. மலர் சந்தோஷமாக சிரித்தாள். நீ என் தோழியா இருப்பியா என்று கேட்டாள். லூமி சரி என்றது. அடுத்த நாள் ராஜ்யத்தில் உள்ள பூக்கள் எல்லாம் வாட ஆரம்பிச்சது. மந்திர ஒளி மெல்ல மெல்ல மறைந்தது. மலர் தைரியமாக சொன்னாள், நாம் பூமலைக்கு போகணும். அவர்கள் இருவரும் குதிரையில் ஏறி அடர்ந்த காடு, வானவில் பாலம் மற்றும் நதியெல்லாம் தாண்டி பூமலைக்கு சென்றார்கள். மலை முழுக்க பூக்களால் போர்வை போர்த்தப்பட்டது போல் இருந்தது. மலையின் உச்சியில் ஒரு பெரிய பூ இருந்தது. ஆனா அது தூங்கிக் கொண்டிருந்தது. மலர் மென்மையா பாடினாள். அந்த பாடல் கேட்டு பெரிய பூவை சுற்றி ஒளி பிரகாசித்தது. பூ விழித்தது. மந்திர ஒளி மீண்டும் பிரகாசித்தது. ராஜ்யம் முழுக்க பூ ஒளியை அனுப்பியது. ராஜ்யம் முழுக்க பூக்கள் பூத்தது. மக்களுக்கு சந்தோஷம். லூமி சொன்னாள், மலர், நீ தைரியமும் அன்பும் உள்ள உண்மையான இளவரசி என்று சொன்னது. பூக்கள் மீண்டும் இளவரசியின் தோட்டத்தில் மலர்ந்தது. அன்றிலிருந்து மலர் அன்பின் இளவரசின்னு எல்லாரும் கூப்பிட்டார்கள். அன்றிரவு இளவரசி தன் அறையில் நிலவின் ஒளியில் நிம்மதியாக பூக்கள் தோட்டத்தை கனவு கண்டு கொண்டே தூங்கினாள். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த மலர் இளவரசி சாகச கதை பிடிச்சிருந்ததா? சரி, அப்போ நம்ம அடுத்த வீடியோல நிலா இளவரசியோட சாகச கதையை பார்க்கலாம் குட்டீஸ். Thanks for watching. Please like, share and subscribe.